ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் கீபோர்ட் கிரேட் 2ல் அரபெஸ்க் இன் ஏ மைனர் இந்த சாங் தான் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பார்ட் 1ல் இதோட ரைட் ஹேண்ட் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தடவை இந்த சாங்கை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இவ்வளோ தான். இப்போ இதோட ரைட் ஹேண்ட் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன், அடுத்தது டிலேருந்து, அப்புறம் ஏவிலேருந்து, இவ்வளோ தான். இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதோட செகண்ட் லைன் பார்க்கலாம். இதை நான் பொறுமையாக ப்ளே பண்ணி காட்டுறேன். செகண்ட் லைன் முடிச்சாச்சு. இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனை திரும்ப அப்படியே இன்னொரு தடவை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது அதே செகண்ட் லைன் தான் திரும்ப வாசிக்கணும். ஆனால் லாஸ்ட் எண்டு மட்டும் மாறும். அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ஈ வரக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த சி பயணும். செகண்ட் லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ அந்த ரெண்டு லைனுமே நீங்கள் ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட் லைன் வாசிச்சிட்டிங்க, செகண்ட் லைனும் வாசிச்சிட்டிங்க. இப்போ தேர்ட் லைன் வந்து திரும்ப ஃபஸ்ட் லைனே வந்துடும். ஃபோர்த் லைன் வந்து செகண்ட் லைனை கொஞ்சம் வித்தியாசமாக வாசிப்பீங்க. கடைசியில் சி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் லைனும் கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் லைன் பார்க்கலாம். ஃபிஃப்த் லைன் எப்படின்னா இங்கேருந்து, அதாவது ஜி ஷார்ப்லேருந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். நான் பொறுமையாக ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபிஃப்த் லைன். இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சிக்ஸ்த் லைன் பார்க்கலாம். இதுதான் சிக்ஸ்த் லைன். சிக்ஸ்த் லைன் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணால் போதும். ஃபிஃப்த் லைனை 2 டைம்ஸ் ப்ளே பண்ணும். அதாவது இப்படி 2 டைம்ஸ் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் லைன் இது 1 டைம் வச்சா போதும். சிக்ஸ்த் லைன் முடிச்சுட்டு அடுத்து செவன்த் லைன். செவன்த் லைன் வந்து சிக்ஸ்த் லைனோட எண்டுலேருந்து ஆரம்பிக்கும். எப்படின்னா முடிச்ச வேகத்துக்கு அதாவது எப்படின்னா ஈயும் ஜியும் அப்புறம் டியும் எஃப்பும்
அப்புறம் சியும் ஈயும், அப்புறம் பியும் டியும், அப்புறம் ஏவும் டி ஷார்ப்பும், அதுக்கப்புறம் ஜி ஷார்ப்பும் ஈயும். பாருங்க, இன்னொரு தடவை ப்ளே பண்ணுறேன். இதை நீங்கள் 6th லைனோட சேர்த்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஓகே. இப்போ நம்ம 8th லைன் பார்க்கலாம். 8th லைன் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே வரும். இப்போ 9th லைன். இது வந்து 9th லைன் வந்து பியில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் 9th லைன். இதை நான் திரும்ப இன்னொரு ப்ளே பண்ணுறேன். 10th லைன் இப்படி வாசிக்கணும். அதாவது வந்துட்டு அடுத்தது டிலேருந்து திரும்ப இங்கே ஏவிலேருந்து அப்புறம் டிலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 11th லைனை திரும்ப ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ 12th லைன் இந்த ஏலேருந்து இதான் 12th லைன். இந்த ஏலேருந்து அந்த ஏ வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கார்டு ஏ மைனர். அந்த கார்டு எப்படி பிடிக்குன்னா சி இ ஏன்னு. அவ்வளோதான். அதாவது ஓகே, இது வரைக்கும் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் பார்ட்டில் இதோட கார்ட்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.